எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. இந்த பிறப்புக்கு காரணம் கர்மா, நீ துன்பப்படுறது காரணம் கர்மா, உனக்கு சந்தோஷம் வந்தா மட்டும்தான் இந்த கர்மா சொல்ல மாட்டாங்க. மிச்சம் எந்த தப்பு நடந்தாலும் கர்மா கர்மான்றாங்க. இந்த கர்மானா என்ன சாமி? இந்த கர்மாங்கிற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம புரிந்துக்கிட்டாலே அந்த கர்மானா என்னன்னு நமக்கு தெரியும். மனிதனுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் கணக்க குறிக்கும். மனிதனுக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ துன்பம் கடவுள் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்பமும் கடவுள் கொடுக்கும். எப்போது ஒரு மனிதன் கர்ம வினைகளை முடித்துக் கொள்கிறானோ அப்பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தியானத்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு சார்? இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிப்பிடவே இல்லை. எந்த ஒரு மனிதன் அவனுடைய மனம் இதே போன்ற ஒரு அனுபவம் சோட்டானிக்கரில் நடந்தது. சோட்டானிக்க அந்த சொல்லுங்க. சோட்டானிக்க தேவி அம்மாவை பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி பல முறைகள் அந்த உருவத்தை நான் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கு போகும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டது. ஆனால் அந்த சோட்டானிக்க பகவதி அம்மாட்ட பெற்ற அனுபவம் வந்து இதே போன்ற ஒரு அனுபவம் சோட்டானிக்கரில் நடந்தது. சோட்டானிக்க அந்த சொல்லுங்க. சோட்டானிக்க கரையை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கேரளால இந்த மாதிரி கோவில் இருக்கு அப்படிலாம் எனக்கு நிறைய தெரியாது. நான் வந்து இந்தியா முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து ஒரு இடத்துலையும் தங்காமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்களை தரிசனம் பண்ணுவது என்னோட இலக்கா வச்சிருந்தேன். அப்போ நான் வந்து கேரளாக்குள்ள போகும்போது குருவாயூரை பார்க்கணும், சோட்டானிக்க தேவி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் போட்டு, அதே மாதிரி அதே ஊர்ல கேரளால உலகத்திலே முத சர்ச் உருவாக்கின பகுதி வந்து கேரளால தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலே முதல் உருவாக்கப்பட்ட மசூதியும் அங்கதான் இருக்கு. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பகுதியா தேடும் போது நான் கேரளால இது எல்லாமே நான் பார்க்கணுங்கிறதுல பயணத்துல வச்சிருந்தேன். இப்படி வரிசையா பார்த்துட்டு கடைசியா சோட்டானி அம்பாலை பார்க்கணுங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். எனக்கு முன்னாடி பின்னாடி எனக்கு அவங்கள பத்தி ஒரு முழு விவரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. பயணத்துல நான் பார்க்கணும், அம்பாலை பார்க்கணும்னு வச்சிருந்தேன். தரிசனம் பண்றதுக்காக அங்க வந்து போயிருந்தேன். இரவு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி 12 மணி ஆயிடுச்சுனால நட முன்னாடியே சாத்திட்டாங்க. நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி படுத்திருந்தாங்க. சரி, நாளைக்கு தான் இனி பார்க்க முடியுங்கிறதுனால நானும் அவங்க பக்தர்களோட சேர்ந்து படுத்திருந்தேன். படுத்திருக்கும் போது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மணி 3:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல யாரோ ஒரு பெண் உருவத்துல வந்து, பெண் உருவம் தான் எனக்கு நல்லா உணர முடிஞ்சது. என்னை எழுப்பிட்டு நட திறந்துட்டாங்க, வாங்க எழுப்பி உடனடியாக தரிசனம் பண்ண போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. உடனடியாக வேகமாக எழுந்திரிச்சு நான் உடனடியாக குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு நீராடிட்டு நேரடியாக சாமியை தரிசனம் பண்ணுவதற்காக நான் வந்து உள்ளே போயிருந்தேன். அம்பாலை பார்த்தேன். பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா கோவிலில் இருக்கக்கூடிய தேவியை நான் பார்க்குறேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவியும் அம்பாலையும் பார்த்துருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் பார்க்குறேன். ஆனால் சோட்டானிக்க தேவி அம்மாவை பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி பல முறைகள் அந்த உருவத்தை நான் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்பயாவது ஒரு தடவை அது வரும், அதுக்கப்புறம் அழுக வரும், சந்தோஷம் எல்லாம் வரும். அந்த பார்த்த உணர்வு எனக்கு வார்த்தையால சொல்லவே முடியாது. இது நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா வழிபட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அந்த அம்மாவை பார்க்கும்போது ஏற்பட்டது. நான் கொஞ்சம் கண்ணீரோட தான் அந்த தரிசனம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது ஒரு வெள்ளை ஆடை உடுத்திய ஒரு வயதான ஒரு அம்மா என்னுடைய முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் அவங்களோட நேரடியாக நின்று போன பிறகு என்கிட்ட காணிக்க எனக்கு தட்சணை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இவ்வளோ உரிமையாக கேட்கும்போது எனக்கே ஒன்றும் புரியல. அந்த நேரத்தில் இவ்வளோ உரிமையாக நம்ம கிட்ட இந்த கோவில் வாசலில் கேட்குறாங்களே அப்படின்னு அம்பா கேட்குறாங்கன்னு என் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே எடுத்து கொடுத்தேன். இதுதான் எண்ணி இதுதான் கொடுக்கணும்னு நான் கொடுக்கல. எல்லாமே எடுத்து அந்த அம்மாவுடைய கையில நான் வச்சேன். வைக்கும்போது அவங்க வேண்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, உன் கர்மாவை எனக்கு தெரியா? உன் கர்மாவை கழிக்கணுன்றதுக்காண்டி காசு கொடுக்குறியா? உன் கர்மா இல்ல கழிக்கிறதுக்காக அவங்க சொல்லலை. அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லும் போது அதோட பொருள் என்னன்னா, நிறைய இடத்துல நம்ம தானம் கொடுக்க போகும்போது என்ன நினைப்போம்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக தானம் கொடுப்போம். அவங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, உன்னோடைய கர்மாவை நீங்கிறதுக்கான அதுக்காக நீ எனக்கு வந்து இந்த காணிக்கை எனக்கு தெரியா, இல்ல நீ உன்னோட புண்ணியத்தை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, என் புண்ணியம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க, என் புண்ணியம் நீங்க எல்லாமே நீங்க வச்சுடுங்க, உங்க கர்மா இருந்தாலும் எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாதத்தை நான் தொட்டு வணங்கினேன். தொடும்போது
பொதுவா ஒரு ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு நம்ம தொடும்போது அந்த கால் பாதத்துடைய ஒரு சூடு அந்த ஆமா. தன்மைலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவை நான் கையால நான் பாதத்தை தொடும்போது இதோ ஒரு பனிக்கட்டியை நான் தொட்டா எப்படி இருக்கும், ம், ம், ம். அப்படி ஒரு உணர்வு அந்த அம்மா பாதத்தை தொடும்போது எனக்கு ஏற்பட்டுச்சு. இது நடக்கும்போது மணி என்ன இருக்கும் தோராயமா? விடிய காலம் 3:45 அந்த நேரம் ஆ, இருக்கும். ஆ, ஆ, ஆ. ம். சில்லுன்னு அவ்வளவு சில்லுன்னு இருந்திருக்கு. இருந்திருக்கும். அந்த அம்மா கால் வந்து அவ்வளோ, நீங்க அந்த பனியினால அந்த கால் குளிர்ச்சி அவ்வளவு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அம்மாவுடைய பாதம் வந்து ஒரு தொடும்போது நம்ம ஒரு ஐஸ் கட்டியை தொடும்போது எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது. இந்த அம்மாவோடைய பாதத்தை தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினோடனே என்னோட தலையை அவங்க தொட்டு வருடி விட்டுட்டாங்க. உன் கூட நான் எப்பவும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுல எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு இருக்கிறது கேரளால இருக்கக்கூடிய, கேரளா மலையாளம் பேசக்கூடிய ஒரு மாநிலம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். என்கிட்ட இவ்வளவு சுத்தமான ஒரு தமிழ்ல, அதுவும் விடிய காலம் ஒரு 3:30க்கு அந்த அம்மாவை நான் பார்க்கிறேன். வெள்ளை ஆடை உடுத்தி இருக்கிறாங்க, முழுதும் வெள்ளை. அவங்களுக்கு வயது கணக்கும் போது ஒரு 65-70 வயது முதல் முதியோர் தன்மை அவங்க கிட்ட தெரியுது. ஆனா அவங்களுடைய முகத்துல கண்ணுல வந்து அந்த வயதுக்கான ஒரு முதிர்ச்சி அவங்க கண்ணுல தெரியல. அவங்க கேட்ட கேள்விகளும் வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு மனிதன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியே எனக்கு தெரியல. உன்னுடைய கர்மாவை தரியா புண்ணியத்தை தரியா? யாசகம் வாங்குறவங்க யாரா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. கேட்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன அறியாம நான் அந்த சோட்டானிக்க அம்மாவே என் முன்னாடி வந்து என்னை ஒரு பரீட்சை பண்ண மாதிரி எனக்கு ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுவும் தமிழ்ல பேசினாங்க. அங்க தமிழ்ல பேசக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய மலையாளி தான் இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா தமிழ்ல பேசினாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் நகர்ந்துட்டு அவங்கள பாக்குறேன். அவங்கள நான் பார்க்கல. எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னோட குருவோட ஆசீர்வாதத்தாலதான் கிடைச்சதா? 100%. இல்லைன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த கேள்விகள் மூலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்குவம் என்னன்னு சோதிக்கிறாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா இந்த கேள்விகள் மூலம் நான் என்ன நிலையில இருக்கிறேன், இன்னும் நான் வந்து புண்ணியத்துக்காக ஓடுறேனா இல்ல கர்மா கழிக்கிறதுக்காக ஓடுறேனா அப்படிங்கிற ஒரு சோதனை அவங்க செய்யறதுக்காக வந்ததா நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கு போகும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டது. ஆனா அந்த சோட்டானிக்க பகவதி அம்மாட்ட பெற்ற அனுபவம் வந்து ஒட்டுமொத்தமா என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் ஏற்படும். அந்த பக்குவத்தோட போகும்போது அம்பாலோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதனால நான் உயர்ந்தவன் அர்த்தத்துல சொல்ல வரல, உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். பக்குவத்தோட போறப்ப குழந்தை கூட கிடைக்கும். நிச்சயமா. அப்ப இந்த கர்மான்னு பேசுனதுனால அதை தொடாம போக முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. இந்த பிறப்பு காரணம் கர்மா, நீ துன்பப்படுறது காரணம் கர்மா, உனக்கு சந்தோஷம் வந்தா மட்டும்தான் இந்த கர்மா சொல்ல மாட்டாங்க. மிச்சம் எந்த தப்பு நடந்தாலும் கர்மான்றாங்க. இந்த கர்மானா என்ன சாமி? கர்மானா என்ன? நல்ல பெரிய கேள்வி இது. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா கேட்டுட்டீங்க. இந்த கர்மானா என்ன? ஏன்னா இந்த கர்மா இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டாலும் அவங்க உடனடியா கர்மாவால தான் நடந்தது. ஆனா அசம்பாவிதம் நடக்கும் போதெல்லாம் கர்மாவால நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷம் நடக்கிறது எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கடவுளால நடந்தது அப்படிம்பாங்க. இல்ல நான் பண்ணேன் அதனால கிடைச்சது, நான் பண்ணேன் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க கர்மாங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கெட்டது நடக்கிறது மட்டும்தான் கர்மா, கஷ்டத்துக்கு காரணம் கர்மா. நல்லது நடந்தா அங்க கடவுள் வந்துடுறாரு, நான் வந்துடுறாங்க. அப்ப இங்க கர்மாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது எதற்காக பயன்படுது? இப்ப நீங்க கர்மாவோட பொருள் என்னன்னு நம்ம தேட போனீங்கன்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள் வேதங்கள்ல இருக்கு, இல்லைன்னா நிறைய மகான்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த விளக்கங்களுக்குள்ள போகாம இந்த கர்மாங்கிற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம புரிந்துக்கிட்டாலே அந்த கர்மானா என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த கர்மாங்கிற வார்த்தைய ஒரு மனிதன் துன்பம் ஏற்படும் போது அவன் ஏன் துன்பம் ஏற்படுதுன்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கிறான். இப்ப நான் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கேன், திடீர்னு பாத்தீங்கன்னா வலிக்கு கீழே வந்து அடிபட்டுடுச்சு. நான் நல்லதானே செஞ்சிட்டு இருக்கிறேன், பிறகு எதுக்கு நான் கீழே விழுந்தேன்? அப்ப அவன் கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. அவன் பதில் தெரியாத போது அவன் என்ன நினைக்கிறான், நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அதனால நான் இன்னைக்கு கீழே விழுறேன். ஏன்னா அவனுக்கு கேள்விக்கு பதில் தெரியல. சில கேள்விக்கு பதில் தெரியல. பதில் தெரியலன்னு நம்ம என்ன பண்றோம், இது கர்மாக்குள்ள கொண்டு போய் சேர்த்தோம். மனிதனுக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ அவன் அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலுக்கு தெரியாத இடத்துல கர்மான்ட்டு ஒரு வார்த்தையை கொண்டு போய் இணைச்சிடுறான். அப்போ இந்த கர்மாங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய பயணத்துல இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் கணக்கை குறிக்குது. இப்ப நம்ம பேங்க் பேலன்ஸ்ல பணம் இருக்கு, அதை எடுத்து நான் செலவு பண்றேன். பேலன்ஸ்ல பணம் இல்லைன்னா நம்ம செலவு பண்ண முடியாது. அதே போன்று ஆன்மீகத்துல சில கேள்விக்கு பதில் தெரியாதுங்கிற போது கர்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த கர்மாங்கிற வார்த்தை
நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் மாதிரி பல பிறவிகளுடைய கணக்கு வழக்கு. அந்த கணக்கு வழக்கை பொறுத்து தான் நம்மளுடைய பயணங்கள் நிர்ணயிக்கப்படுது. சில கேள்விக்கு பதில் தெரியாது. சிலவனுக்கு பணம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். நான் இவ்வளவு சாமியை கும்பிட்றேன், எனக்கு கொட்டலை, எதுவும் பண்ணல. இவனோட பயணம் நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு இவன் கஷ்டப்பட்டு இருக்கான், இவனோட பயணம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த பயண கணக்கை குறிக்கிறதையும் கர்மான்னு நம்ம சொல்லலாம். இந்த நீங்க கர்மாங்கிற வார்த்தைக்கு போல வேற இது கூட நீங்க பயன்படுத்திடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு பேர் வைப்போன்னு கர்மான்னு ஒரு பேர் வச்சு. கேள்விக்கு பதில் தெரியல. 10 மாசம் சுமந்த பிள்ளைய சீராட்டி பால் ஊட்டியும் வளர்த்தேன். 15-16 வயசு வரைக்கும் இளைஞனா இருக்கான். திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அந்த தாய்க்கு பதில் தெரியல, அந்த தகப்பனுக்கு பதில் தெரியல. நான் வளர்த்த பையன். அப்ப நம்ம ஞானிகள் குருகள் என்ன சொல்றாங்க? இது கர்மா. என்ன கர்மான்னு சொல்றாங்க? அந்த பையன் இறந்து போனோன்னா அவனுடைய ஆத்மா பயணத்தை வச்சு ஒரு கணக்கு இருக்கு. இந்த தாயின் தகப்பனும் பல பிறவிகள் பிறந்து வளர்ந்துருக்காங்கல்ல, இவங்களுடைய கர்மா இருக்கு. அப்ப கேள்வி தெரியாத இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதுதான் கர்மா. இதுக்கு இந்த அதுதான் அப்படின்னு நம்மளால பொதுவா இந்த பாவத்துக்கு தான் அந்த கர்மா அப்படின்னு அர்த்தம்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த புண்ணியத்துக்கு தான் இதுதான் சொல்லவே முடியாது. கேள்வி விட தெரியலையா, அங்க கர்மா வந்து நிற்கும். இது என்ன நான் உணர்ந்த ஒரு விஷயமா நான் உங்ககிட்ட சொல்றேன். இது புத்தகத்திலேயோ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. இல்ல அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். புத்தகத்தை படிச்சு சொல்றது இல்ல, அனுபவத்துல சொல்றீங்க நிறைய விஷயங்கள். அப்ப அந்த கர்மாங்கிறது மக்களுக்கு விளக்கமா தெரியும். நம்ம பயணத்தின் தொடர்ச்சியா வர்றது அந்த கர்மா. அந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான். இப்ப அக்கௌண்ட் புக் இருக்கு, இத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க. இப்ப அந்த புக்குக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க நீங்க? பேலன்ஸ் ஷீட், சம்திங் எல்ஸ், அக்கவுண்ட்ஸ். இப்போ மனிதனோட யாத்திரையோட பயணத்துக்கு அதுக்கு பேர் என்ன? அது தெரியல. ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் நமக்கு தெரியுது, க்ளோசிங் பேலன்ஸ் எங்கன்னு தெரியாது. சோ இதுதான் கண்ணுக்கு தெரியாம சூட்சமா நம்மளுடைய யாத்திரையில பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கர்மா. அது எங்கேயோ மேல இருந்து வருது, கீழ இருந்து வருது, பூலோகத்துல இருந்து வருது, கடவுள்கிட்ட இருந்து வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கலாம் கிடையாது. நம்ம ஆத்மாவோடய அது தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இல்ல இப்ப நிறைய பேர் இந்த துன்பத்தை ஏன் கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு தானே கேட்கறாங்க. துன்பம் கடவுள் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இன்பமும் கடவுள் கொடுக்கல. துன்பம் எப்படி கடவுள் கொடுப்பாரு? கடவுள் என்ன மேல இருந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்பி, காலண்டர்ல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அனுப்பி இன்னைக்கே உங்களை சரிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடியதா கடவுள்? ஒரு நாள் ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு, உனக்கு கடவுளா கொடுத்தாரு? ஒருத்தனுக்கு வந்து வீட்டுல ஒருத்தவங்க மரணம் ஏற்படுது, அது கடவுளா கொடுத்தாரு? கடவுள் முதல்ல புரிஞ்சுடுங்க, சாட்சி பாவத்துல இருக்காரு. சாட்சி பாவம்னா சாட்சி பாவம்னா கவனிச்சிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா உயிர்க்குள்ள இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு புரிஞ்சுடுங்க. வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னா எங்கேயோ மேல இருந்து சூரியன் மாதிரி ஒரு சக்தியை வச்சு உங்களெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா பிக் பாஸ் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவருக்கு அத்தனை கேமரா எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பிரம்மமாக இருந்து அவர் கவனிக்கிற ஆற்றலோடு இருக்கிறார். நீங்க எனக்கு துன்பம் ஏற்படுதுன்னு நினைச்சு எனக்குன்னு நினைச்சா எனக்கு இல்ல, என் ஆத்மாதான் பெறுதுன்னு நினைச்சா. ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? இந்த துன்பங்கள் எல்லாமே என் சரீரத்தோட முடிஞ்சிருது, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தொட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சாதாரண மனுஷங்களை என்ன பண்றோம்? எனக்கு வலி வேதனை வந்த உடனடியா கடவுள் கொடுத்துட்டாரு, சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி. நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்தே நம்மளுடைய பயணங்கள் இருக்கும். எப்போது ஒரு மனிதன் கர்ம வினைகளை முடித்துக் கொள்கிறானோ அப்பொழுது இந்த பயணங்கள் முடியப்படும். நிச்சயம் அது வரைக்கும் இல்லை. நிச்சயம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்றாங்க. தொடர்ச்சி அந்த கேள்வி கேட்டுறேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ண நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குன்றாங்க. பட் தியானம் பண்றது என்னன்னு நிறைய பேர் தெரியாம கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்துல. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தியானத்துக்கும் என்ன அப்படி ஒரு தொடர்பு இருக்கு சார்? உங்களோட ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. விடிய காலம் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ணணுமா, நம்ம செய்யக்கூடியது எல்லாமே சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட கேமராமேன் இருக்காரு, அவரை எழுப்பி விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ண சொன்னா அவர் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். சும்மா கண்ணபடி உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம சொல்றோமே ஏன் பண்ண மாட்டார்? அந்த நேரத்துல தான் நல்லது நடக்குமே, ஏன் பண்ண மாட்டார்? அவர் தெரியாது, இவர் சொல்றதுக்கான கடமைக்குன்னு செய்யறாரு. என்னால விடிய காலம் எந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ண முடியாது, எனக்கு இருக்க வேலை அதிகமா இருக்கு, என்னால காலையில எந்திரிச்சு அந்த நேரத்தில் தியானம் பண்ண முடியாது. இப்போ ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ பிரம்ம முகூர்த்தத்துல தான் தியானம் பண்ணாதான் உனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டா அவன் கண்டிப்பாக அவன் மன கஷ்டத்தோட தான் அந்த நேரத்துல எந்திப்பான். அவன் மன ஒரு நிலையோட அதை எந்திக்க மாட்டான். இந்த நேரம் செஞ்சாதான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துல எந்திப்பான். உண்மையை சொல்ல போனா பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரத்தை குறிப்பிடவே இல்லை. விடிய காலம் 3:15 எந்திங்க, 3:30 எந்திங்க, 5 மணிக்குள்ள எந்திங்க அப்படிங்கிற நேரத்தை குறிக்கவே இல்லை. பிரம்மம்னா என்ன? இல்ல 4 to 5 தான் பிரம்ம முகூர்த்தம் வருது இல்ல. 4 to 5 பிரம்ம முகூர்த்தங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பாருங்க. நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும்னு சொல்றோம். பிரம்மனா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் பிரம்மன்னு சொல்றோம்.
அருமையான விளக்கம், அருமையான நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிரம்மம். பிரம்மம் அதான். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சரியான நேரத்துல விழிப்படைய வைக்கணுங்கிறதா பிரம்ம முகூர்த்தம். வெளியே இருக்க கடிகாரத்தை சொன்னாங்களா யாராவது? இல்ல. இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? இப்ப கடிகாரம் எப்ப கண்டுபிடிச்சீங்க நீங்க? இப்பதான். இந்த 24 மணி நேரங்கிறது கண்டுபிடிச்சது எப்போ? இப்பதான் ரீசெண்டா. அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன கடிகாரத்தை பார்த்துட்டு தியானம் பண்ணாங்க? இல்லையே. அப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பிரம்மங்கிறோம். அந்த ஆத்மா என்று தன்னுடைய நிலை, அதாவது கவனிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறதோ அந்த நேரத்துல தியானம் பண்ணுனா பலன் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? ஆத்மா விழிப்போட இருக்கும்னா எப்ப கிடைக்கும்? நம்ம மனசு சமாதி நிலையில இருக்கணும். சதா சர்வகாலமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த சிந்திச்சுட்டே இருக்க நேரத்துல உங்களை உட்கார வச்சு தியானம் பண்ண சொன்னா நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டோம். இப்ப உங்களுக்கு வாழ்க்கை முழுசா உங்க மனசு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல நான் உங்களை உட்கார வச்சு கண்ணை மூடி தியானம் பண்ணுப்பா அந்த மந்திரத்தை சொன்னா உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்போ எப்ப சொல்லணும்? நம்ம மனம் ஓரளவுக்கு சமாதியா இருக்கும்போது, அதாவது இயங்குற தன்மை குறைந்து இருக்கும்போது நம்ம ஆத்மா பிரம்மம் விழிப்போடு இருக்கும், பிரம்ம முகூர்த்தத்தோடு இருக்கும். அந்த நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். எந்த ஒரு மனிதன் அவனுடைய மனம் செயல்படுவது குறைவாக இருக்கிற நேரம் அவனுக்கு தெரியும், அந்த நேரத்துல அவன் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணா சக்சஸ் ஆகும். அது எப்ப வேணா இருக்கலாம், எப்பனாலும் இருக்கலாம். இந்த டைம்ல இல்ல, இந்த நேரம்லாம் அவனுக்கு கிடையாது. நேரம் மனிதனுக்கு கிடையவே கிடையாது. ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், நைட் ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்பான். அவன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதே விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு போவான். 4 மணிக்கு அவனால எப்படி தியானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஒருத்தன் பல வியாபாரி இருக்கிறான், உட்காந்து பல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், மூட்டை கீட்டை எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறான். அவன் நைட் தூங்குறதுக்கு 11 மணி 12 மணி ஆகுது. 12 மணிக்கு படுத்துட்டு காலையில 3 மணிக்கு எப்படி அவனால தியானம் பண்ண முடியும்? இப்ப பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல படுக்கிற பெட்ரோல்களே 12 மணி 1 மணி தானே படுக்கிறாங்க. அப்போ எப்போது மன சிந்தனையற்ற நிலையில இருக்கிறதோ, என்னால ஒரு இடத்துல உட்கார முடியும்னு தோணுதோ அப்போல்லாம் தியானம் பண்ணும். நீங்க எங்கனாலும் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இந்த போஸ்டர்ல உட்காரணும், அந்த போஸ்டர்ல உட்காரணும், அதெல்லாம் முதல்ல உட்காருங்க, உட்கார பழகுங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்டர்ல உட்காந்துக்கலாம் நம்ம யோசிக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. உட்காராம இருந்துட்டு குழந்தை இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி நான் இந்த பைக் வாங்கி கொடுக்கவா அந்த பைக் வாங்கி கொடுக்கவான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் தியானங்கிறது. முதல்ல நீங்க உட்காருங்க. வீட்டுல எப்பவும் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பெட் போட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கீழே இப்ப யாருமே உட்காரதே கிடையாது. ஆமா, கீழே உட்கார வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா மத்த ஏத்த வீட்டுக்காரன் நம்ம என்ன நினைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், அதுக்காக இந்த சோபா விலை கொண்டது வாங்க, அதை வாங்க, இதை வாங்குன்னு நம்ம போட்டுட்டோம். முதல்ல உங்க வீட்டுல கீழே உட்கார பழகுங்க. உங்களால தியானத்துக்கு உட்கார தாராளமா வரும். ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்தது நிறைய உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேற இருக்கு. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு. நமோ நாராயணா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு உங்களோட யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறேன். நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் நம்ம எப்படி பேசுவோம், பேச எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். எந்த தயக்கம் எதுவுமே இல்லாம என்னோட குருவே என் கூட இருந்து உங்கள் மூலமாக சில கேள்விகளை கேட்டு அவரே பதில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட சேனல் வளர்ச்சி அடைறதுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன். உங்களோட கஷ்டங்கள், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். உறவுகள் கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் சாமி. நன்றிகள். நமோ நாராயண.